அந்த லாஸை வந்து கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சதை மேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு டிஸ்கவுண்ட்டு இங்கே லோ ப்ரைஸ் கொடுக்குறீங்களே, அப்போ நேச்சுரலாக அது இட் வில் கோ அப். தென் அதுக்கடுத்து வந்து ஐடென்டிஃபை நியூ மார்க்கெட் செக்மெண்ட்ஸ். நியூ மார்க்கெட் செக்மெண்ட் புதிய புதிய இடங்கள், புதிய விதமான நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண முடியும். புதிய விதம் அதுதான் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ், புதிய இடங்கள், புதிய விதம். ஸோ புதிய விதம்னா ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் பார்ட்டிஷனிங். ப்ரைஸ் பார்ட்டிஷன்னா விலையை பிரிப்பது. ஒரே பொருள் தான், ஆனால் விலை மாறும். இப்போது ஓலா எடுத்து வச்சுக்கலாம், கேரியர் ஓலா டாக்ஸி எடுத்திங்கன்னா காலையில் பிஸி ஹவர்ஸில் ஒரு ரேட்டு. அதே நீங்கள் லீன் ஹவர்ஸ் பிஸி ஆஃபீஸ் ஹவர்ஸ் இல்லாத டைம் போனீங்கன்னாக்கா அது ஒரு ரேட்டு கம்மியாகிடும். ஸோ அது ஒரே இதுதான், சர்வீஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டு ரேட்ஸு. ஸோ அதுதான் வந்து ப்ரைஸ் பார்ட்டிஷனிங். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸை வந்து மாற்றிக்கலாம். மாற்றும் போது ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இவ்வளோ ஹியூஜ் ஆர்டர்ஸ் வாங்கினாக்கா, இத்தனை ஆர்டர்ஸ் வாங்கினாக்கா இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ நேச்சுரலாக வந்து சேல்ஸ் வந்து வில் கோ அப். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு நீ ரீச் பண்ணலையோ, எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் போகலையோ, எந்தெந்த புது மார்க்கெட்டில் நீங்கள் கவர் பண்ணலையோ, எந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணலையோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வித் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அங்கே போய் கடையை திறக்கிறது, அங்கே போய் கேன்வஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அண்டர் சர்வ்டு ஏரியா, அன்ரீச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூரலுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ரூரலில் தேடி ஓடுறான். எனக்கு ரூரலில் பைசா ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ரூரலில் வந்து இன்சூரன்ஸ் போட விற்கிறதுக்கு ஒரு வேலையாக ரூரலில் போய் இறங்குறானுங்க. பேங்கிங் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து போய் சேரலை, எந்த இடத்த நீங்கள் கவர் பண்ணலாம். இன்னும் சில ஏரியாவில் இருக்கும் உங்கள் சுற்றி, அந்த ஏரியாவுக்கு இன்னும் ரீச் பண்ணவில்லை, நீங்கள் ரீச் பண்ணணும். அந்த ஏரியாவில் போய் கேன்வஸ் பண்ணணும், அந்த ஏரியாவில் போய் ஒரு கடையை வைக்கலாம். அது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அன்ரீச்டு ஏரியா, அண்டர் சர்வ்டு அவங்களுக்கு அந்த இடம் இதுவே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கும்போது அப்போது வந்து உங்களுக்கு சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ரெண்டே தான், எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி வேரியபிள் காஸ்ட்டை குறைக்கலாம். ஸோ இது ரெண்டு தான். இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிங்கனாக்கா நேச்சுரலாக உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் இந்த ஃபோக்கஸிங் ஆன் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். எப்படி கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணுன்றது. அப்படி படுத்தும் போது உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபிள் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் பிஸ்னஸில் நல்லா வரலாம்.